ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாங்கள் குழந்தைங்க ஆசைப்பட்டபடியே தஞ்சாவூர் கூட்டு போடலான்னு தான் கிளம்பிட்டோங்க. அதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. அப்படி இப்படின்ட்டு அவங்களுக்கும் லீவை பார்த்து எனக்கும் லீவை பார்த்து ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. சரி, கிளம்பிட்டு 2 வருஷமாக போடிக்கு ட்ரெயின் 2 வருஷம் ஆகுதுங்க. சரி, இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் கிளம்புனோங்க. ட்ரெயினில் டைரெக்டாக தஞ்சாவூருக்கு ட்ரெயின் இல்லைங்க. நம்மளுக்கு மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து கூட கிளம்பலாம் அப்படின்னு தான் நினச்சோங்க. ஏன்னா மதுரைக்கு போயிட்டு தஞ்சாவூர் போகிறது ரொம்ப சுற்று தாங்க. இருந்தாலும் குழந்தைங்க ட்ரெயினில் போகலான்ட்டு ஆசைப்பட்டனால சரின்னு கிளம்புனோங்க. ஆனால் எங்கள் நேரமோ என்னமோ நைட்டு மட்டும்தான், அதாவது ஈவினிங் 5:30க்கு மேலே மட்டும்தான் மதுரைக்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ இல்லைன்ட்டாங்க. அப்படியே என்ன பண்ணுறது, பஸ்ஸில் தான் கிளம்புனோம். எல்லாருக்கும் கொஞ்சம் சோகமாயிருச்சு. இருந்தாலும் சரி, நம்ம போகிற இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம், நம்ம தஞ்சாவூர் கிளம்பிட்டோம்ல, இதில் போனால் என்ன அப்படின்ட்டு சமாதானம் பண்ணிவிட்டு கூப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படி ஒரு வழியாக எல்லாத்தையும் சிரிக்க வச்சு ஒரு வழியாக தஞ்சாவூரும் பண்ணிட்டங்க வந்தாச்சுங்க. வந்த பிறகு ஹோட்டல் புக் பண்ணிட்டோங்க. நான் ஏசி 1400ன்னு சொன்னாங்க. ஏசி 2000ன்னு சொன்னாங்க. ஒரு 600 ரூபா டிஃப்ரெண்ட்டு சரி பரவாயில்ல, குழந்தைங்க ஏசின்ட்டு ஆசைப்பட்டாங்க அப்படின்ட்டு இந்த ரூம் போய் புக் பண்ணியாச்சுங்க. ரூம்பு பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. மற்றபடி செல்ஃப் இருந்துச்சு, கண்ணாடி கொஞ்சம் நம்மளை இது பண்ணுறதுக்கு கண்ணாடிலாம் இருந்துச்சு. அதாவது ஹாலில் விட்டு இந்த பக்கம் ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுங்க. கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. பாத்ரூமும் ஓகே, ரொம்ப சுமாரும் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல, நீட்டாக தான் இருந்துச்சு. சரி, ஒரு நாள் தானே ஸ்டே பண்ணுறோம் அப்படின்ட்டு சரின்ட்டு ஓகே சொல்லிட்டோம் நாங்கள். இங்கே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இருந்துட்டு, சரி இப்போது டைம் எங்களுக்கு ஒரு 5 மணி 4:45 ஆச்சுங்க. சரி, இந்த அளவுக்கு நம்ம என்னென்ன சுற்றி பார்க்க முடியுமோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு தாங்க இங்கே அரண்மனைக்கு வந்துருந்தோம், நாயக்கர் அரண்மனைக்கு. அங்கே டிக்கெட் நாங்கள் 5:15 வர மட்டும்தான் அலௌடு இருக்குது. அதுங்கள நீங்கள் ஒரு இடத்த மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. என்னடா இவ்வளோ தூரம் ஒரு இடத்த மட்டும்தான் பார்க்கலையா அப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. சரி, அந்த ஒரு இடத்தையாவது பார்த்துடலாம், நெக்ஸ்ட்டு நாள் கூட மிச்ச இடத்த பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சரின்ட்டு கேட்டதில் கலையரங்கம் மட்டும் இப்போ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேன்ட்டு நாங்கள் அதுக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இந்த கோட்டைக்குள் நுழையும் போது பிரம்மாண்டங்க, சீலிங்லாம் ஹைட்டாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு. அந்த சுவரெல்லாம் கொஞ்சம் சிதிலடைஞ்ச மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா 200 வருஷம் 300 வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த அரண்மனை தானுங்க, அதனால் கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி பில்டிங்ஸ் இதெல்லாம் என் குழந்தைங்க இப்போ தான் பார்க்குறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தஞ்சாவூர் கூப்பிட்டு வரேன். நான் குழந்தையாக இருக்கும்போது சரி கொஞ்சம் மிடில் ஏஜில் வந்திருக்கோம் ஃபேமிலியோட, என் அம்மா அப்பாவோட. இப்போ குழந்தைங்கள கூப்பிட்டு வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் வீட்டுக்காருக்கும் இதுதாங்க ஃபஸ்ட் டைம். அதனால் பூரா எல்லாம் எக்ஸைட்டில் இருந்தாங்க. அப்படியே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்தோங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்தோடனே எங்கே பார்த்தாலும் பழைய காலத்தில் இருந்த அந்த அப்படி பழமை மாறாமல் சுவர், அப்புறம் சிலைகள், இந்த விநாயகர் சிலையெல்லாம் பார்க்க அருமையாக இருந்துச்சுங்க. நாங்கள் ஒவ்வொன்றத்தையும் தொட்டு அப்படி ஃபீல் பண்ணோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அப்புறம் அந்த காலத்தில் எப்படி எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளும் இல்லாமல், எந்த ஒரு இது இல்லாமல் அப்படி கையிலே எல்லாத்தையும் செதுக்கியிருக்காங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்கள் பிரம்மாண்டத்தை, இந்த கோபுரங்கள், இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமான கலைநயத்தோடு இருக்கிற அந்த சுவர்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க. நம்மளாம் என்ன வீடு கட்டுறோம், இதை பார்த்தாலே அவ்வளவு ஆனந்தமாக இருந்துச்சுங்க. அந்த காலத்துலலாம் இங்கே இருந்தவங்க எவ்வளோ தூரம் அவங்க இது பண்ணி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம சின்ன வீடாக இருந்தாலும் எலி வலைக்கு, அதாவது தன் வலை சின்ன வலையாக இருந்தாலும் எலி வலை அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குல்லங்க, அது மாதிரி நம்ம வீடு நம்மளுக்கு பெருசு தான். இருந்தாலும் இதெல்லாம் ஆச்சரியம் பாருங்கள். எல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள்,
எல்லாமே வச்சுருந்தாங்க. அது அப்படியேவும் மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருந்ததை அப்படி தோண்டி லேசாக அந்த பழமை மாறாமல் அது லேசாக மட்டும் அந்த இது பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியும் நம்ம பார்க்குறதுக்கு அப்படியும் நேச்சுரலாக இருந்துச்சுங்க. இந்த சைடு இருந்தது பூரா கலைநயமிக்க சிலைகளாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடெல்லாம் பாருங்களேன், நிறைய சிலைகள் இருந்துச்சு. எல்லாருமே ஒரு பேராக பார்த்துட்டு படிச்சுட்டு போனோம். இது பெரிய திருவுருவச் சிலை இருந்துச்சுங்க. ராஜராஜ சோழனா தான் இருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஒரு பேச்சு. அப்புறம் தஞ்சை பெரிய கோயில் வந்து ஒரு இதுவாக மாதிரியாக டெமோவாக செஞ்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் இன்னும் குழந்தைங்களும் பார்த்தது இல்லையா, இதுக்கடுத்து இந்த கோபுரம் தம்பி, இதுக்கடுத்து இது அப்படின்ட்டு அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து எல்லாம் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு மாடிக்கு வந்து போக சொன்னாங்க. மாடியில் வந்து திமிங்கலத்தோட எலும்பு இருக்கிறதா சொன்னாங்க, பழமை வாய்ந்த திமிங்கலத்தோட எலும்பு. அப்புறம் அங்கே வந்து ஆயுத குடோனுங்க, அதாவது அந்த காலத்தில் நாயக்கர்கள்லாம் இங்கே தான் துப்பாக்கி அப்புறம் போகிறதுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் இங்கே தான் சேமித்து வச்சுருந்தா சொன்னாங்க. மேலே அந்த கோபுரம் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒவ்வொரு அந்த ஜன்னல் மாதிரி இருக்கிற இடத்துலையும் ஒவ்வொரு படை வீரர்களும் இருந்து இந்த ஹோல் தஞ்சாவூரையுமேவும் பாதுகாப்பாக யார் வராங்க வரல அப்படின்றத பற்றி பாதுகாப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே வந்து இந்த திமிங்கலத்தோட எலும்பு கூட பாருங்களேன் எவ்வளோ நீளமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் அதுவாக கரை ஒதுங்கி இறந்து கிடந்ததாகவும் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இவங்க அப்படியே பாடம் பண்ணி இப்படி வச்சதாகவும் சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ பெரியது, அப்படியே அந்த அரண்மனை ஃபுல்லாகவே இந்த எலும்பு இருந்துச்சுங்க. இப்போது தான் இந்த மேற்கூரை அந்த இதில் தாங்க எல்லா படை வீரர்களும் தங்கியிருந்தாங்க. இந்த சைடு பாருங்களேன், ஆலி எங்கே பார்த்தாலும் தஞ்சாவூரில் கோயில்லையாகட்டும் எந்த கோபுரத்தில் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ஆலி தாங்க முன்னாடி நம்மளுக்கு காட்சியாக தெரியுது. அது தாங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொன்னாங்க. இது என்னன்னு எனக்கு தெரியலங்க. மேலே அப்படியே தாமரை இதழ்கள் மாதிரி நல்லா பெரிய தாமரையாக இருந்துச்சுங்க. இது ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றபடி பழைய காலத்தில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சுவரில் மாட்டி வச்சுருந்தாங்க. அப்படி பழைய காலத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போச்சுங்க. அந்த காலத்துல எல்லாம் பாருங்கள், எல்லா பக்கமும் கூரை வீடு தான். மாட்டு வண்டியும் குதிரை வண்டியில் தான் சவாரி செஞ்சுருக்காங்க. நம்ம அரசர்கள் மன்னர்கள் அதாவது அரசர்களோட அந்த அரண்மனை மட்டும்தான் பெருசாக இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. மற்றபடி எல்லாமே ஒரே ஈக்குவலாக குடிசை மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த காலத்துலலாம் அந்த இவ்வளோ மாளிகைகளும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்கும். இந்த சைடு வந்து இதே மாதிரி தாங்க பார்வைக்கு படைத்தலைவர்கள் வந்து பாதுகாப்புக்கு வந்து இங்கே நின்றுட்டு இருந்ததாக சொன்னாங்க. இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி மேலே கோபுரத்து மேலே ஏற முடியாத மாதிரி இப்போ வந்து வலை போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் மேலே ஏறி எல்லோரும் ஏறினா கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இது நீல திமிங்கலத்தோட அந்த வாய்ங்க, அது வாய் மட்டும் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நிறையா இடத்துலங்க இந்த மாதிரி சிலைகள் வந்து உடைக்கப்பட்டு இருந்துச்சு. அது வந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அப்போது போர் தொடுத்துட்டு வந்த அடுத்தடுத்த அரசர்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க போல இருக்குது. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்க அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. அது அந்த கலைநயத்தை வந்து அவங்க செஞ்சதுக்கொசரமையாவது மதிக்கணும். மற்றபடி ஒரு நாட்டை இன்னொரு அவங்க வந்து ஆட்சி பண்ணுறது கூட அவங்க வீரத்தை காட்டுது. ஆனால் இந்த சிலைகளெல்லாம் கொஞ்சம் சில சிலைகளுக்கெல்லாம் மூக்குடைஞ்சிருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. பாருங்களேன் பிரம்மாண்டத்தை. புறாக்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக போச்சுங்க. ஒவ்வொரு இடுக்களையும் அதுங்க ஸ்டே பண்ணிவிட்டு அது ஒவ்வொரு நிமிஷம் பறந்து போகும்போதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அதுங்களாம் எச்சம் போடுறத பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி இது உள்ளே பார்த்தோன்னா அவ்வளோ கலைநயம் மிக்க அரங்கங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படி அந்த காலத்தில் பூக்கள்லையும் மூலிகைகள்லையும் கலந்து இந்த வண்ணங்கள் எல்லாம் தீட்டிருக்காங்க. இது இயற்கையான வண்ணங்க. இப்போ நம்ம காலத்தில் எவ்வளோ செயற்கை வண்ணங்கள் வந்துருச்சு. இயற்கையாக அவ்வளோ அழகாக
இந்த பிரம்மாண்டத்தை ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக எனக்காண்டியாச்சும் சரி இந்த பிரம்மாண்டத்தை அவங்க செஞ்சு அந்த இவ்வளோ பிரம்மாண்டம் நம்மளை கூப்பிடுதுங்க, வாங்க எங்களை வந்து பாருங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. அந்த சிலைகள்லேருந்து எல்லாமே அந்த காலத்தில் அவ்வளோ தூரம் அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் வந்து பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன். இல்லைன்னா வேறு எப்படிங்க அவங்களையெல்லாம் இவ்வளோ தூரம் வாழ்ந்துருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ இப்போ நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன விட்டுட்டு போகிறோன்னு தெரியல. ஆனால் முன்னோர்களெல்லாம் எவ்வளோ நம்மளுக்காண்டி விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொரு கலைநயமும் தத்ரூபமாக அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பாருங்களேன். விநாயகர்லாம் நிறைய வகையில் இருந்தாங்க. ராமர் இந்த சைட்லலாம் ராமர் பட்டாபிஷேகம்லாம் முன்னாடி அப்படியே சுவரில் இருக்குங்க. அழகழகாக அந்த காலத்து புராணங்கள் எல்லாம் அப்படி இப்படியே கொண்டு வந்திருக்காங்க. தான் ராமர் பட்டாபிஷேகத்தோட சீதை, அனுமன் எல்லாரும் எல்லா சாமிகளும் அப்படியே இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புராண கதைகள் பஞ்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. இவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதையெல்லாம் பார்க்க கண்ணு ரெண்டும் பத்தலைங்க. நானே வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் எது எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு பேர் பொறுமையாக படித்தேங்க. இது வந்து சரபோஜி ராஜாங்க. அவங்களோட சிலையை வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக சாமி சிலைகளும் ஒவ்வொரு தத்ரூபம் ஒவ்வொரு ரூபத்தில் உட்காந்துட்ருக்க மாதிரியும் காமிச்சிட்ருந்தாங்க. அதையும் ஆசையாக பார்த்துட்டே இருந்தாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு தான் பரபரப்பு தாங்கலை. இங்கே ஓடுறாங்க அங்கே ஓடுறாங்க. நல்லா ஒரு இடத்துலையும் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி மேலேயே ஸ்பெண்ட் பண்ணணும் தான் ஆசை. ஆனால் 5:15 டைம் ஆயிருமே அப்படின்ட்டு அவசரமாக பார்த்தேங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தின நாணயங்கள். இப்போ எப்படி நம்ம 1 ரூபா 2 ரூபா அப்படின்ட்டு அப்போது நான் சின்ன வயசாக இருக்கும்போது 20 பைசா 5 பைசாலாம் இருந்துச்சுங்க. ஆனால் என் குழந்தைங்க வரும்போது 1 ரூபா 2 ரூபா இந்த காலத்தில். அப்போ இருக்கிற காயின்ஸ்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு கோல்டு காயின் வேறு குட்டியாக இருந்துச்சு. அதையும் ஆச்சரியமாக பார்த்துட்ருந்தோம். இந்த பார்த்திங்களா மேலே கோல்டு காயின் குட்டியாக தெரியுங்க. அதையும் பார்த்துட்ருந்தேங்க. அதுக்கடுத்து இந்த சைடு ஃபுல்லாக காயின்ஸ் தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் ஒரு தடவை போய் பொறுமையாக அதெல்லாம் வாசித்து பாருங்களேன். அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த காலத்தில் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி அதை வந்து செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி நடராஜர் அரங்கத்துக்கு போயிருந்தாங்க. சான்ஸே இல்லைங்க. ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு விதமாக நடனம் ஆடுற மாதிரி வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க. எனக்கு இந்த நடராஜர் சிலையெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதில் எனக்கு இந்த மாதிரி அந்த இது பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே கிளாசிக் டான்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சனால அதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு ஸ்டாச்சுவையும் நான் ரசித்து பார்த்தேங்க. அப்படியே இந்த சைடும் சரி 2 பக்கமும் எல்லாமே இருந்துச்சுங்க. என் குழந்தைங்க தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆசையாகவும். அதில் இந்த சிலை வந்து இந்த நடராஜர் சிலை வந்து தான் இப்போ இதை காட்டுற பார்த்திங்களா, இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இந்த சைடும் நிறையா சிலைகள் இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகுதுங்க. அப்படி இருந்துச்சு அழகாக. ஆனால் டைம் தாங்க எங்களுக்கு இல்லை. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் கை பாருங்களேன் எப்படி உடஞ்சிருக்குன்னு. அப்புறம் வெண்கல சிலை தாங்க. அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்த 2 சைடும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. ஆனால் எங்களுக்கு டைம் தான் இல்லை. பின்னாடி வந்து ஒவ்வொரு ரூம்ஸாக வந்து வேறு அடைச்சிட்டே இருந்தாங்க. சரி முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தாங்க பார்த்துட்ருந்தோம். இது வந்து பார்வதி சிலைங்க. பார்வதி அம்மனோட சிலை வச்சுருந்தாங்க. அப்புறம் தேங்க்யூ விசிட் அகைன் அப்படின்றத பார்த்துட்டு வேகமாக வந்தேங்க. அங்கே பாருங்களேன், வெளியே எல்லாத்தையும் தள்ளி விட்டு சீலே வச்சுட்ருந்தாங்க. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்ததே ஒரு 20 நிமிஷத்தில் எல்லாத்தையும் சுற்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சீரியல் வருது.